திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தினகரன் வெளியேறிட்டாரு. அப்போ விஜய்க்கு ஆதரவான பேச்சுக்களும் அவர் பேசியதுனால விஜய் கூட்டணிக்கு தான் போக போறாரு தினகரன் என்று கூறப்பட்டது. ஆனா விஜய் அவர்தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாரு. எப்படிங்க அவங்க கூட போய் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு திடீர்னு தினகரன் கூறிவிட்டார். சரி, இதற்கு இடையில அண்ணாமலையும் டிடிவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதுனால பாஜக அணிக்கே தினகரன் மீண்டும் திரும்பவும் சான்ஸ் இருக்கு என்றும் கூறப்பட்டது. ஆனா அப்படி எதுவும் நடப்பது போல் தெரியவில்லை. இப்போ செங்கோட்டையனே ஓப்பனாக விஜயுடன் தினகரன் பேசிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு என்ற உண்மையை போட்டுடைத்து விட்டார். இதை பற்றி தினகரனுக்கு நெருக்கமானவர்களிடம் நாம் பேசினோம். விஜய் கூட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்கு சார். விஜய் தரப்புல காங்கிரஸ் கட்சி எப்படியும் விஜய் பக்கம் கூட்டணிக்கு வந்துருவாங்க. அவங்க வந்த பிறகு மளமளன்னு அடுத்த கட்சிகளை சேர்க்கிறத பத்தி பேச்சுவார்த்தை முடிச்சிடலாம் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்கிறார்கள். தினகரனை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் பல தொகுதிகளில் 30,000 முதல் 40,000 ஓட்டு வரைக்கும் வாங்கியிருந்தோம். இப்போ விஜய் கட்சி கூட கூட்டணி வச்சுட்டா குறைஞ்சது 10 இடத்துல ஜெயிக்க முடியும். 10 எம்எல்ஏ நம்ம கையில் இருக்கு, நமக்கு அதுவே போதும் என்கிற மனப்பான்மையுடன் இருக்கிறாராம். அதுவும் விஜய் கூட கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் கூட்டணி தாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் தான். அதற்கு பிறகு என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு விஜய் கூட கூட்டணி வைப்போம் என்று தன்னுடைய கட்சி சகாக்களிடம் தெளிவாக கூறிவிட்டே காய் நகர்த்துகிறாராம் தினகரன்.